இன்னொன்று, எப்போதும் இல்லாத விதத்தில் இவ்வளவு மென்மையாக வேடியப்பன் பேசுவதை நான் இப்போதுதான் பார்க்கிறேன். தயாரிப்பாளர் அறிகுறியாக இருக்கலாம். தயாரிப்பாளர்கள் ரொம்ப மென்மையாக பேசுவார்கள். என்ன பேசுகிறார் என்பது தயாரிப்பு சம்பந்தப்பட்ட யாருமே தெரிந்து கொள்ளக்கூடாது. தயாரிப்பாளரான பிறகு குரலில் அப்படி இருக்கமாகி ரொம்ப மென்மையாக வேடியப்பன் பேச ஆரம்பித்ததுமே தயாரிப்பாளருக்கான முழு லட்சணங்களும் வந்துவிட்டதாக இந்த வரைக்கும் ஒலிபெருக்கி தேவைப்படாது. எந்த அரங்கிலும் முதலில் கொஞ்ச நேரம் பேசுவதற்கு குரல் ஏற கொஞ்ச நேரம் சிறப்புரை என்று இப்ப சொன்னார் வேடியப்பன். ஆனால் அழைப்புதலில் விமர்சன உரை என்று போட்டேன். இப்படித்தான் என் வாழ்நாள் பூரா என் வாழ்நாள் நெடுகிலும் எனக்கு பொருத்தமில்லாத, எனக்கு தொடர்பில்லாத வேலைகளை என் நண்பர்களும் எதிரிகளும் எனக்கு தந்து வேறு வழி இல்லாமல் அந்த வேலைகளை நான் செய்து அதில் நான் வெற்றி பெற்று அது ஒரு விந்தையான விஷயமாகிவிடும். உண்மையில் நான் எழுத்தாளரே இல்லை. ஆனால் பல ஊர்களில் பல இடங்களில் எழுத்தாளன் என்று போட ஆரம்பித்தார்கள். அதே மாதிரி நான் இளங்கலை ஆங்கில இலக்கியமும் முதுகலை வரலாறும் படிப்பதற்கு முன்பு, இன்னும் சரியான வார்த்தைகள் சொல்வதாக இருந்தால், நான் எதுவும் படிக்காமல் இருந்தபோது எனக்கு தரப்பட்ட பட்டங்களின் எண்ணிக்கைக்கு அளவே கிடையாது. ஒவ்வொரு ஊரிலும் ஒரு டிகிரி போடுவான். பல ஊர்களில் பிஎல் பேசி முடிச்சு வந்த பிறகு ஒருத்தர் கேட்பார், நீங்க லா படிச்சிருக்கீங்களா அப்படின்னு. இல்லை. அப்புறம் போட்டிருக்கு. அவங்க விரும்புறாங்க. ஒன்று நான் படிக்கிறேன்னு விரும்புறாங்க, இல்லை நான் படிக்கணும்னு விரும்புறாங்க. அதான் நீங்க எந்த கோர்ட்ல இருக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கிறதா. நான் எல்லா கோர்ட்லயும் இருக்கேன் அப்படின்னு. இது மாதிரி விமர்சன உரைன்னு போட்டு விட்டேன். இதுக்கு முன்னால யாருமே போட்டு. எனக்கு இப்போ என்ன தோணிடுச்சு, அப்படியானா நான் விமர்சனா, கவிதை தொடர்பான புத்தகங்களில் நான் விமர்சனம் செய்கிறேனா என்று கேட்டால் இல்லை, நான் விமர்சனம் இல்லை. அவரவர்கள் போட்டது எல்லாம் என்னவெல்லாம் போட்டார்களோ அதை நிரப்பினேன், அந்த இடத்தை உருவாக்கினேன் என்பது உண்மையாக இருந்தாலும் கூட நான் ஒருபோதும் விமர்சனம் ஆகிவிட மாட்டேன். ஏனெனில் எனக்கு விமர்சகர்கள் தொடர்பாக நிறைய விமர்சனங்கள் இருக்கிறது. நான் ஒன்று ஏற்றுக்கொள்கிறவன், இல்லாவிட்டால் நிராகரிக்கிறவன். விமர்சனம் என்கிற ஒரு பாதை எனக்கு இல்லை. மதச்சார்பின்மையை நான் ஏற்றுக்கொள்கிறேன், வகுப்புவாதத்தை நிராகரிக்கிறேன். அதில் விமர்சனம் என்கிற பேச்சுக்கே கூட இடம் கிடையாது. வகுப்புவாதத்தை விமர்சிப்பதன் வழியாக அதை விமர்சன தகுதிக்குரியதாக கூட ஆக்கிவிடக்கூடாது என்பதை நான் கவனமாக இருக்கிறேன். அது விமர்சனத்திற்கு கூட தகுதியற்றது என்று தெளிவு உண்டு. ஆனால் உண்மையில் நான் என்னவாக இருந்தேன் என்று இப்ப யோசித்து பார்க்கிறேன். நீ சொன்னால் ஆச்சரியப்படுவீர்கள், பல பேர் நம்ப மாட்டீர்கள். நான் கவிஞனாக இருந்தேன். என்னுடைய கல்லூரி காலம் முழுவதும் நான் கவிஞன் தான். ஆமா. அதற்கு இப்ப நீ அப்படி இல்லையே என்பதற்காக நீங்கள் மகிழ்ச்சி அடையலாம். ஆனால் கல்லூரி நாட்களில், அதுவும் காதல் செய்து கொண்டிருந்த கல்லூரி நாட்களில் ஒரு கவிஞனாக இல்லாவிட்டால் தான் பிழையான. சொன்னது மாதிரி காதலிப்பவர்களுக்கு ஏன் கவிதை தேவைப்படுகிறது என்றால், சொற்கள் போதுமானதாக தான் இல்லை. காதலிக்க ஆரம்பித்த பிறகுதான் சொற்கள் பூக்க ஆரம்பிக்கிறது. அந்த மாதிரி சொற்களுக்கு பூப்பு இருப்பது. சொற்கள் அதுவரையில் இல்லாத ஒரு மலர்ச்சியை, அதுவரை இல்லாத ஒரு நறுமணத்தை, அதுவரை இல்லாத ஒரு விகசிப்பை சொல் எப்போது பெறுகிறது என்றால், நீங்கள் காதலிக்க தொடங்குகிற போது பெறுகிறது. உண்மையில் மொழி மிகுந்த நாகரீகம் அடைந்த ஒரு இடம் கவிதை தான். மனிதன் விலங்குகளை விட நாகரீகமானவன் என்பதற்கு மொழி அடையாளம் என்றால், மனிதன் விலங்குகளை விட நாகரீகமானவன் என்பதற்கு மொழி அடையாளம் என்றால், மொழி மிகுந்த நாகரிகம் உடையது என்பதற்கான அடையாளம் கவிதை தான். அந்த இடத்தை எந்த சிறுகதை ஆசிரியனும் எந்த நாவல் ஆசிரியரும் எந்த படைப்பு வடிவத்திலும் நிரப்பிவிட முடியாது. ஏனெனில் கவிதைக்கு இருக்கிற மிகப்பெரிய ஆற்றல்
அதன் எளிமை, அதன் சுருக்கம், இரண்டு மனங்கள் ஒன்றிணைவதை செம்புல பெயல் நீர் போல என்பதனும் வேறு விதத்தில் வேறு சொல்லில் நீங்கள் விளக்கிவிடவே முடியாது. செம்புல பெயல் நீர் என்பதுதான். இன்னும் சொல்ல போனால் இந்த சொல்லை தமிழில் காண கிடைக்கிற இந்த சொல்லை வேறு மொழியில் நீங்கள் மொழிபெயர்க்க கூட முடியாது என்று எனக்கு தோன்றுகிறது. எவ்வளவு புலமை இருந்தாலும் கூட செம்புல பெயல் நீர் என்பது எப்படி மொழிபெயர்ப்பீர்கள்? ஓரளவு ஆங்கில அறிவோடு நான் முயன்று பார்த்திருக்கிறேன், ஆனால் தோற்றிருக்கிறேன். ஒருவேளை நெருக்கமாக இணக்கமாக ஒரு வார்த்தை யாராவது சொன்னால் மகிழ்ச்சி அடைவேனே தவிர எனக்கு இப்போதும் தோன்றுகிறது அதற்கு இணையான ஒரு சொல்லை உண்டாக்கிவிட முடியாது. அப்படி சுருக்கமாக எளிமையாக இந்த தொகுப்பிலேயே ஒரு கவிதை இருக்கிறது. மகன் ராமேஸ்வரத்துக்கு போகிறான். மகன் எங்கெங்கயோ போகிறான். ஊர் சுற்றி விட்டு அம்மாவை பார்க்க வருகிறான். திருச்செந்தூர், ராமேஸ்வரம், கன்னியாகுமரி, முக்கடல் சங்கமித்து அலைகளோடு வீட்டுக்கு வந்தேன். மகன் போனான். திருச்செந்தூர், ராமேஸ்வரம், கன்னியாகுமரி, முக்கடல் சந்தித்து அலைகளோடு வீட்டுக்கு வந்தேன். வீட்டில் தூசி கோலமாக புகை அடுப்பின் முன்னே இருமியபடி ஊதி கொண்டிருந்தாள் அம்மா. அடுத்த வரி, என் கடல் உள்வாங்கியது. இந்த என் கடல் உள்வாங்கியது என்பதை நீங்கள் உரைநடையில் சொல்லிவிட முடியாது. எனக்கு அப்படி தோன்றுகிறது. கவிதை சொல்லுவது போல 2000 ஆண்டுகால தமிழ் கவிதை, திருக்குறளின் நான் பல கூட்டங்களில் சொல்லியிருக்கிறேன். திருக்குறளின் சிறப்பு திருவள்ளுவரே கிடையாது. திருக்குறளின் சிறப்பு திருவள்ளுவர் கிடையாது என்று சொல்வதற்கு நான் காரணம் இருக்கிறது. திருவள்ளுவர் எப்படி இருப்பார் என்று யாருக்கும் தெரியாது. நாம் வரைந்து கொண்டது, உருவாக்கி கொண்டது, நாம உருவாக்கி கொண்ட ஒரு உருவம், ஒரு பிம்பம், ஒரு சொரூபம் நாம் உருவாக்கி வரைந்து வைத்துக் கொண்டோம். அதனாலே தான் அது நாம் உருவாக்கியது என்பதாலே தான் அதுல விதவிதமான வண்ணங்களை மாற்றுவதற்கு முயற்சிக்கிறார். ஒருத்தன் பூணூல் போடுறான், ஆமா, ஒருத்தன் ஒரு காவி ட்ரெஸ் போடுறான், இன்னொருத்தன் வந்து ஒரு பூணூலை மறைக்கிறதுக்கு துண்டு போடுறாங்க. அதனால துண்டையே பூணூல் மாதிரி போடுறாங்க. இவ்வளவு ஏன் நடக்குதுன்னா, ஒரு அசலாகவே அவர் எப்படி இருந்தார் என்று யாருக்கும் தெரியாது. நம்மிடத்தில் ஆவணங்கள் கிடையாது, நாம் உருவாக்கி கொண்டோம். எனக்கு திருக்குறளின் சிறப்பு திருவள்ளுவர் அல்ல என்று சொல்லிவிட்டால் இந்த சேட்டையெல்லாம் ஒழிந்துவிடும் என்று எனக்கு தெரிகிறது. அப்ப திருக்குறளின் சிறப்பு திருவள்ளுவர் அல்ல என்றால் அப்படி எப்படி சொல்லலாம் என்று ஒரு புலவன் கேட்டார், ஒரு தமிழாசிரியர் கேட்டார். திருக்குறளின் சிறப்பு திருவள்ளுவர் இல்லையா? திருக்குறளின் சிறப்பு தமிழ். திருக்குறளின் சிறப்பு திருவள்ளுவர் அல்ல, தமிழ். தமிழை தவிர வேறு எந்த மொழியிலும் திருவள்ளுவராலே கூட எழுதியிருக்கவே முடியாது. அதுதான் கவிதை. பசியை பத்தி சொன்னாரு. இன்மையின் இன்னாதது யாது எனின் இன்மையின் இன்மையே இன்னாதது. ஒரே சொல்லுதான், 7 சீர்தான். ஆமா, பசியை விடவும் அல்லது இல்லாமையை விடவும் இந்த உலகத்தில் எது கொடியது என்று கேட்டால் இல்லாமையை விட கொடியது இல்லாமைதான். அதை வேறு எதனோடும் ஒப்பிட முடியாது என்பதை ஒரு குறள் பேசுகிறது. இன்மையின் இன்னாதது யாது எனின் இன்மையின் இன்மையே இன்னாதது. எல்லா காலங்களிலும் எனக்கு மனதுக்கு பிடித்தமான இலக்கிய வடிவம் எது என்று கேட்டால் கவிதை தான். நான் கவிஞனாகத்தான் இருந்தேன். நாங்கள் கல்லூரியில் படித்த காலத்தில் கவியகம் என்ற ஒரு அமைப்பை வைத்திருந்தோம். அதற்கு மகாகவி பாரதி கவிதா மண்டலம் என்று பெயர் வைத்திருந்தோம். நாங்கள் பூங்காக்களிலே கவியரங்கம் நடத்தினோம். அப்போதெல்லாம் இந்த மாதிரி ஒரு அறை எடுத்து ஏசி எடுத்து குளிரப்பட்ட அறையில் கவிதை வாசிப்பதெல்லாம் தெரியாத காலம் அது. நாங்கள் பூங்காக்களில் கவியரங்கங்கள் நடத்தினோம். பூங்காக்களில் நாங்கள் கவியரங்கம் நடத்த ஆரம்பித்த காலத்தில் நாங்கள் வாசித்த கவிதைகளை கேட்டு பூங்காவிற்கு வந்தவர்கள் கவிதை கேட்க வர ஆரம்பித்தார்கள். பூங்காவிற்கு வந்தவர்கள் கவிதை கேட்க ஆரம்பித்த பிறகு வாரம் சனிக்கிழமை ஒரு 10 பையன் வந்து கவிதை வாசிப்பாங்க என்கிற விஷயம் எப்படியோ தகவல் தொடர்பு இல்லாத காலத்திலேயே மதுரை முழுவதும் பரவி 50 பேராகி 60 பேராகி அது 100 பேராகி ஒரு கட்டத்தில் நான் ஒரு கவிதை எழுதியிருக்கிறேன், ஒரு ரிக்ஷாக்காரர் வந்து கவிதை வாசிக்கிற இடத்துக்கு அது வந்துவிட்டது. இந்த பெருமிதம் போலீஸுக்கு தெரிந்து விட்டது. அவர்களுக்கு கவிதையெல்லாம் பிரச்சனை கிடையாது. அவர்கள் தயவில்லாமல் 100 பேர்
ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் போலீஸ்காரர்களுக்கு என்ன பிரச்சனை? ஜல்லிக்கட்டு பிரச்சனையா, மாடு பிரச்சனையா, மாடு பிடிப்பது பிரச்சனையா? எதுவும் பிரச்சனை கிடையாது. அவர்களின் உதவி இல்லாமல் லட்சக்கணக்கானவர்கள் ஆண்களும் பெண்களும் பாதுகாப்பாக வந்து போய்விட்டார்கள் என்ற விஷயமே அவர்களது ஒட்டுமொத்த இருப்பையுமே கேள்விக்குள்ளாகிவிட்டது. இனிமேல் அப்படி உடுப்பு போட்டுக்கொண்டு சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுவதற்கு நாங்கள் 4 பேர் இருக்கிறோம் என்று சொல்வதற்கான வாய்ப்பு இல்லாமல் போய்விடும் என்கிற ஆத்திரம் எல்லை மீறி போவதை உங்களால் புரிந்து கொள்ள முடியும் என்று நான் நினைக்கிறேன். கோபம் வேற எதுவுமே கிடையாது, அதுதான் கோபம். நீங்கள் எப்படி நாங்கள் இல்லாமல் ஒழுங்காக நடந்து கொள்ளலாம்? நாங்களே இல்லாமல் நீங்கள் ஒழுங்காக கடந்து கொண்டால் அப்புறம் நாங்கள் எதற்கு? எங்கள் ஒழுங்கு என்ன ஆவது? நாங்கள் 100 பேர் கூடி அழகாக கவிதை பாடி பிரிக்கிறோம் என்று தெரிந்த மாத்திரத்திலேயே போலீஸ்காரர்களை பதட்டம் வாங்கிவிட்டார். அடுத்த வாரம் நாங்கள் கவிஞர்கள் எல்லாம் சேர்ந்து நாங்கள் 100 பேர் சேர்வதற்கு முன்பாக 10 போலீஸ்காரர்கள் எதற்காக? சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுவதற்காக. அதுல கவிதை அடிபட்டு போய்விட்டார். உங்க கவிதையை வாசிப்பதற்கான அப்புறம் ஆனாலும் நாங்கள் விடுவதாக இல்லை. ஏன்னா அந்த காலத்துல பெரும்பாலும் கவிஞன் என்று அறிமுகப்படுத்திக் கொண்டால் அறிமுகப்படுத்தி விடுத்த உடனே எனக்கு தெரியும், எல்லாத்துக்குமே தெரியும், ஒரு கவிதையை வாசிப்பான். கவிஞன் ஒரு ஆள் வந்து அன்னைக்கு கவிஞர் என்று அறிமுகப்படுத்திக் கொண்டவர்கள் ஒரு கவிதையை சொல்வார்கள், நாங்கள் கேட்போம், அது கருத்து சொல்வோம். அப்புறம் கொஞ்சம் நாட்கள் போன பிறகு 2 பேப்பர் A4 ஷீட் கொடுத்து படிக்க சொல்லுவாங்க. அப்பவே வாங்கி அப்பவே படிச்சுட்டு நல்லா இருக்கு, இன்னும் நிறைய படிச்சுட்டு எழுதுக ஏதோ ஒண்ணு. நான் என்னை பொறுத்தவரையில் நான் என் வாழ்நாள் கொள்கையாகவே ஒன்றை வைத்திருக்கிறேன். கையில் பேனா எடுத்து எழுத வந்து விட்ட எவரையும் எதன் பொருட்டும் எழுத முற்படுகிறவர்கள், எழுத விரும்புகிறவர்களை எதன் பொருட்டும் அவமதிக்கும் காரியத்தையோ அதைரியப்படுத்தும் காரியத்தையோ நான் செய்வதே இல்லை. 1000 பூக்கள் மலர வேண்டும் என்ற கொள்கையில் நான் உறுதி உடையவன். வரட்டும். ஆனால் என்ன சொல்வேன்? நிறைய வாசியங்கள் ஒருவேளை ஒரு வாசிக்கிற பழக்கத்திற்கு வந்து விட்டால் ஒரு கட்டத்திற்கு பிறகு நாம் கவிதை எழுதாமல் இருப்பது நல்லது என்று அவரது பரந்த வாசிப்பு உணர்த்திவிடும். ஒருவேளை நான் கவிதை எழுதாமல் இருந்ததற்கு கூட காரணமாக என்னுடைய பரந்த வாசிப்பு என்னை ஒரு இடத்தில் கொண்டு வந்து கவிதையை ஆனால் நான் கவிதை எழுதாமல் போனதுக்கு அது மட்டும் காரணம் இல்லை, வேறு சில தனிப்பட்ட காரணங்களும் இருந்தது. இருந்தாலும் இன்றைக்கும் கவிதை எழுதாமல் இருக்கிறோமே, அந்த இளமை காலத்தில் கல்லூரி மாணவனாக இருந்த போது எழுதிய பக்கங்களை எப்போது திரும்ப கொண்டு வருவோம் என்று ஒரு கனவு இருந்து கொண்டே இருக்கிறது. எனவே அடுத்த கூட்டத்திற்கு அழைப்பதில் அடிக்கிற போது எழுத்தாளர் கவிஞர் நீங்கள் அடித்துவிட்டால் அந்த அச்சுப்பிள்ளையை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பை நான் எடுத்துக்கொள்வேன் என்று வேடியப்பனுக்கு சொல்லுகிறேன். நான் செஞ்சிருக்கேன், இப்போ இதுவே போதுமா? அப்படி கவிஞனாக வளர ஆரம்பித்து, கவிஞரை படிக்க ஆரம்பித்து, இலக்கியம் படிக்க ஆரம்பித்து, பேச ஆரம்பித்து, தமிழ் மேடைகளில் முற்போக்கான இலக்கியத்திற்கான இடத்தை அடைந்து பின்னிரவுகளில் பேச ஆரம்பித்த ஒரு 1992ஆம் ஆண்டின் பின் இரவில் அவர் 21 வயதா 20 வயது நிரம்பிய சீன ராமசாமியை பார்த்தேன். எங்கள் முதல் சந்திப்பு திருப்பரங்குன்றத்தில் நடந்தது. ஏறக்குறைய குளித்து விட்டு கரையேறிய ஒரு மாதிரி தான் நான் பேசி முடித்த பிறகு நான் இருப்பேன். எனக்கு அப்படி வேர்த்து கொட்டும். பேசி முடிச்சு வேர்த்து கீழே இறங்கி வந்து என்னை பாராட்டி என்னோடு பேசிக் கொண்டிருந்தவர்களில் என் கரம் பிடித்து பேசியவர்களில் ஒருவன் செய்வோம். 30 ஆண்டு காலமாக எனக்கும் அவருக்கும் நட்பு நீடிக்கிறது. புத்தகத்தை பற்றி எந்த கவிதை வெளியீட்டு விழாவிலும் கடைசியாக பேசுவதை போல சாபம் எதுவும் கிடையாது. அது முன்னாலே பேசுகிறவர்கள் கொஞ்சம் நுட்பமான ஆட்களாக இருந்தால், நீங்கள் எந்த கவிதையை பேச வேண்டும் என்று தேர்வு செய்து வைத்திருந்தீர்களோ அதை துல்லியமாக எடுத்து பேசுவார்கள். அவர் பேச பேச நான் விலகி கொண்டே இருந்தேன். முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். அதற்கு மேல் எதை படிப்பது அப்படிங்கிற சிக்கல். ஆனாலும் படிப்பதற்கும் பேசுவதற்கும் பஞ்சமா இருக்கிறது இந்த உலகத்தில். சிந்திக்கிறவர்களுக்கு ஒரு பஞ்சமும் கிடையாது. இந்த கவிதை புத்தகத்தில் நான் படித்த சில கவிதைகள் எனக்குள் ஏற்படுத்த அதிர்வுகளை, எனக்குள் ஏற்படுத்திய நுட்பமான உணர்வை நான் வெறுத்து பேச ஆரம்பித்தால் அது
ஒரு 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 நாள் சபைக்கு ஒப்பான ஒரு கூட்டம் தேவைப்படுது. அவ்வளவு செய்திகளை இந்த புத்தகம் இல்லை. ஒரு கவிதை புத்தகம் எனக்கு பிடிப்பதற்கு நான் என்ன அளவுகோல் வைத்திருக்கிறேன் என்றால், முதல் அளவுகோல் அது எளிமையானதாக இருக்க வேண்டும், எனக்கு புரிய வேண்டும். அது எவ்வளவு பெரிய படைப்பாளி எழுதிய படைப்பாக இருந்தாலும் எனக்கு புரியாத, படிக்க ஆரம்பித்த உடனேயே எனக்கு கதவு திறக்காத ஒரு புத்தகத்தை, அது எவ்வளவு கொண்டாடப்பட்ட புத்தகமாக இருந்தாலும் கூட அதை என் நூலகத்தில் கூட பாதுகாப்பதில்லை என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன். ஆமா, தூக்கி வெளியே வச்சிருவேன். உனக்கு அது புரியாமல் இருக்கிறது என்பது உனது வாசகத்தரத்தை காட்டுகிறது என்று அவர் சொன்னால் கூட அந்த படியை நான் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன். ஆமா, அந்த படியின் மூலமாக அந்த புத்தகத்திலிருந்து என்னை காப்பாற்றி விட முடியுமானால் அதனினும் கூடுதல் படியை கூட சுமக்க நான் தயாராக இருக்கிறேன். வாசிக்க ஆரம்பித்த கணத்தில் அது நாவலோ, சிறுகதையோ, கவிதையோ, ஒரு புத்தகம் உங்களுக்கு திறக்க வேண்டும். ஒரு நதி கடலோடு சேர்வதற்கு ஒப்பானது ஒரு வாசகன் புத்தகம். புத்தகம் சமுத்திரம் மாதிரி விரிந்து கிடக்க வேண்டும். நதி எப்படி கடல் போல, நதி எப்படி ஓடி போய் கடலுக்குள் சேர்க்கிறதோ, தான் பிறந்த இடத்திற்கு தான் வந்து சேர்க்கிறோம் என்ற பெருமிதத்தோடு, நான் பிறந்த இடத்திற்கு வந்து சேர்க்கிறோம் என்ற பெருமிதத்தோடு நதி சமுத்திரத்தோடு போய் சேருவது மாதிரி தன் வாழ்க்கையை, தன் பண்பாட்டை, தன் கலாச்சாரத்தை, தன் மக்களின் பாடுகளை பேசுகிற ஒரு புத்தகத்தை படிக்கிற போது ஒரு சமுத்திரத்திற்குள் நதி நுழைகிற உணர்வை ஒரு புத்தகம் ஒரு வாசகருக்கு உண்டாக்க வேண்டும். அது ஏற்படுத்தி விட்டால் அது திறக்கிற ஜன்னல்கள் எண்ணிக்கை. ஒரு கவிதை அல்லது ஒரு படைப்பு, ஒரு எழுத்து கருப்பும் வெள்ளையுமாக கண்களில் காட்சிக்கிற எழுத்துக்களோடு நின்று விடுவதில்லை. அது புகார் பட்டியின் மீது படுத்துறங்கும் பூனை என்பது இந்த புத்தகத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கும் படிமத்தை காட்டிலும் என் சிந்தனையின் நீட்கில், என் கற்பனையின் விகசிப்பில் அது உருவாக்குகிற சித்திரம் மிகப்பெரியதாக இருக்கிறது. அப்படி மிகப்பெரியதான ஒரு சித்திரத்தை உருவாக்குவதற்கான வாய்ப்பை திறந்து வைக்கிற படைப்பு தான் சிறந்த படைப்பு என்று நான் எப்போதும் கருதுகிறேன். நான் என்ன எழுதியிருக்கிறேனோ அதற்கு மேல் நீ சிந்திக்க கூடாது என்று ஒருவன் நினைத்தால் என்ன, அல்லது நான் என்ன எழுதியிருக்கிறோம் அதற்கு மேல் சிந்திப்பதற்கான இடமே உனக்கு இந்த புத்தகத்தில் இல்லை என்று எழுதுகிறவன் நினைத்தால் அது எழுத்து இல்லை, அது ஒரு விதமான சிறை. எழுத்து என்னை வேறு தளங்களுக்கு, வேறு இடங்களுக்கு கொண்டு போக வேண்டும். ஊர் சுற்றி விட்டு வீடு வாங்கி திரும்ப வருகிற மகனுக்கு புகையில் அமர்ந்து அடுப்பு எரித்து புகைத்துக் கொண்டு புகையோடு புகையாக புகைந்து கொண்டிருக்கும் தாயை பார்த்த கணத்தில் என் கடல் உள்வாங்கியது என்கிற வார்த்தை எனக்கு அவ்வளவு வடிவங்களே உண்டாக்குகிறது. அதில் அநீதி இருக்கிறது, அதில் நியாய உணர்ச்சி இருக்கிறது, அதில் பாசம் இருக்கிறது, அதில் குற்ற உணர்ச்சி இருக்கிறது. கடல் பின்வாங்குவது என்பதே ஒரு ஒரு அதிர்ச்சியான ஒரு படிமம் தான். கடல் பின்வாங்கியதை ஒரே சமயத்தில் நாங்கள் இருவரும் வேறு வேறு இடங்களிலே இருந்து பார்த்தோம். 2004ஆம் ஆண்டு டிசம்பர் 26 காலையில் சுனாமி கரையேறிய போது சென்னை கடற்கரையில் கரையேறுகிற இடத்திற்கு 20 அடி தூரத்தில் சேரும். சரியா? கரையேறிய இடத்திலேயே நின்று கொண்டிருந்தேன் நான் நாகப்பட்டினத்தில். படப்பிடிப்புக்காக, ராமையாவின் பிடிச்ச ஆவணப்படத்திற்காக படப்பிடிப்புக்கு போயிருக்கிறேன். ஏன் படப்பிடிப்புக்கு போனேன்னா, அங்க வந்து சிதறி விழுகிற மீன் துண்டுகளை எடுப்பதற்கு பருந்துகளும் கருடன்களும் காக்கைகளும் பெரும் கூட்டமாக வரும். பருந்து வேற, கருடன் வேற தானே. கருடன் அந்த கழுத்துல வெள்ளையாக, நம்மால் கூட பெருமாளின் வாகனம் அதை பார்த்தா கூப்பிடுவாங்க. எனக்கு மிக நெருக்கமாக ஒரு கருடன் தேவைப்பட்டான். ஆமா, இறங்கி வந்து இறையை எடுக்கிற ஒரு கருடனை படம் பிடிப்பதற்காக நான் அந்த கரைக்கு போயிருந்தேன், நாகப்பட்டினம் கடற்கரைக்கு. 8:20 8:40 சுனாமி. 15-20 நிமிடங்களுக்கு முன்பு கரையேறிய இடத்தில் கடற்கரையில் நான் நிற்கிறேன், என் குழுவோடு நிற்கிறேன், 6 பேரோடு நிற்கிறேன். கருடன் ஏன் வேண்டும் என்று என் ஒளிப்பதிவாளர் கேட்கிறார். ஏன் சார் இது உங்களுக்கு கருடன் தான் ஏன் வேணும் அப்படின்னு அவன் சொன்ன. திவ்ய பிரபந்தத்தை பத்தி ஒரு படம் எடுத்துட்டு இருக்கீங்க, அதுல கருடன் முதல்ல வரணும். அது எதுக்கு நான் அப்புறம் சொல்றேன். இல்ல நீங்க ஏன் இந்த பருந்து ஒண்ணு நான் எடுக்க கூடாதா? இல்லையா, எனக்கு கருடன் வேணும்.
நான் இருஞ்சியூர் கோபாலகிருஷ்ண நாயுடுவை சிம்பலைஸ் பண்றதுக்கு எனக்கு ஒரு கருடம் தேவைப்பட்டுச்சு. அது நுட்பமா இருக்கவங்களுக்கு அது புரியும். இப்போ கூட ராமையான் கிருஷி ஆவணப்படம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கருடன் சுத்தி இறங்கும், இருஞ்சியூர் கோபாலகிருஷ்ண நாயுடு படம் வரும். ஆனா அன்றைக்கு ஒரு பறவை கூட இல்லை. படப்பிடிப்பு எடுக்க போன அன்னைக்கு ஒண்ணு கூட இல்லை. வழக்கமா நூற்றுக்கணக்கில் கூட்டமா இருக்கும். வேணான்னு முடிவெடுத்து வெளிச்சம் இல்லை போயிடலாம்னு அங்கிருந்து நகண்டதால் உயிர் பிழைத்தோம். அவன் நகர கூட இல்லை சீனோ, அங்கேயேதான் உட்கார்ந்துருந்தான். ஆனால் அவன் இருந்த இடம் வரைக்கும் தண்ணி இருந்தது இல்லையா? ஆனா அதை யார் தடுத்தார்கள் என்கிற ஒரு கவிதை தொகுப்பில் இருக்கிறது. அதுதான் நாம் வாழ்வில் நாம் சந்திக்கிற ஒரு கணம் எப்படி கவித்துவம் பெறுகிறது என்பதற்கான இடம். வாழ்க்கையில் நினைக்கிற எல்லா சம்பவங்களும் கவித்துவம் உடையவை அல்ல. ஒரு பெரும் துன்பத்து ஒரு தனிப்பாடல் இருக்கிறது. ஆயின மழை பொழிய இல்லம் வீழ அகத்தடியால் நோவுற்று வீழ ஒரு நீண்டமான தமிழ் பாடல் தனிப்பாடல் ஒன்று இருக்கிறது. நேரம் கிடைத்தால் அந்த பாடலை எடுத்து பாருங்கள். வீட்டுல மாடு கண்டு போட்டுக் கொண்டிருக்கும், மனைவிக்கு பிரசவ வலி உண்டாயிருக்கும், மழை பெய்து கொண்டிருக்கும், வீட்டின் ஒரு பக்கம் சுவர் இடிந்து விழுந்து விடும், மழை பெய்கிறதே என்று விதைப்பலாம் என்று விதை எடுத்துக்கொண்டு போகிற போது குருக்கள் தட்சணைக்கு குறுக்கே நிற்பான். அரசன் வரி பாக்கி கேட்பான். இது ரெண்டையும் எப்படிடா கொடுப்பது என்று தெரியாமல் அவன் தவித்துக் கொண்டிருக்கிற போது நெருங்கிய உறவுக்காரன் செத்து போய்விட்டதாக ஒரு இழவு செய்தி வரும். இவ்வளவு துன்பங்களும் ஒருவனுக்கு ஒரே சமயத்தில் வரும். ஆங்கில இலக்கியத்திலே ஷேக்ஸ்பியர் எழுதியிருப்பார், உங்களுக்கு தெரியும், நீங்க இங்கிலீஷ் வாத்தியார். சான்ஸ் கேம் அலோன், மிசரபிள் கேம் வித் பெட்டாலியன் என்று எழுதியிருப்பார். அதிர்ஷ்டம் தனியாக வந்தது, துயரம் பரிவாரங்களோடு வந்தது என்று ஷேக்ஸ்பியர் எழுதியதை, 16ஆம் நூற்றாண்டில் ஷேக்ஸ்பியர் எழுதியதை 2000 ஆண்டுகளுக்கு முன்பு தனிப்பாடலில் ஒரு கவிஞன் அவ்வளவு துன்பங்களையும் அப்படி கவிதையாக சுவைபட சொல்லிவிட முடியுமா என்று கேட்டால், துன்பத்தையும் கடப்பதற்கு மொழியும் இலக்கியமும் துடுப்பாக தோணியாக இருந்ததுதான் படைப்புலகம் நமக்கு காட்டுகிறது. இந்த கவிதை அப்படித்தான். கரையெல்லாம் பதறி ஓடிய காலடி தடங்களின் மேலே, சுனாமி, மெரினா, கரையெல்லாம் பதறி ஓடிய காலடி தடங்களின் மேலே பாதி பனை எழுந்த பேரலையின் உயரம் பார்த்து தார்ச்சாலையின் கூதல் அண்டிய இளம் கருத்த காலை பொழுதில் நிகழும் விபரீதம் தெரியாத அச்சாலையில் சிரிப்பாக சிரித்தாள் கைவிடப்பட்ட தாய் ஒருத்தி. ஓடுபவர்களையும் விரட்டுவதையும் பார்த்தவாறு எழுந்து நின்றாள். பல லட்சம் உயிர் பருகிய கோர அலையின் ஒரு சொட்டு நீர் அவளை தாண்டி நகருக்குள் நுழையவில்லை. பார்த்த நான் சாட்சி. சீனராமசாமி. எனக்கு இது நா. பிச்சமூர்த்தியின் கவிதையை நினைவூட்டு. தமிழில் புலவனுக்கு பிச்சமூர்த்தி, கவிஞர்களுக்கு பிச்சமூர்த்தி, வாசகர்களுக்கு, அது ஒரு கவிதை அவர் சொன்னார். அது அப்படி கூர்மையாக வகைப்படுத்தி விட முடியாது, அப்படி கோடு போட்டு பிரிச்சிட முடியாது. சில இடங்களில் பாரதியின் கவிதையை கவிதை எழுதுகிறவனுக்கும் அகப்படாத உயரத்திலே போய்விடுகிறது. பிச்சமூர்த்தியின் ஒரு கவிதை சாதாரண பாமரனுக்கு புரிவதாக இருக்கிறது. நான் பார்த்தவை என்று, இது பார்த்தவை தான். தாய் ஒருத்தி என்பது தலைப்பு. பார்த்தவை என்று நான் பிச்சமூர்த்தி ஒரு கவிதை எழுதிப்பார். நான் தொடர்ந்து சொல்கிறேன். கரையெல்லாம் பதறி ஓடிய காலடி தடங்களின் மேலே பாதி பனை எழுந்த பேரலையின் உயரம் பார்த்து தார்ச்சாலையின் கூதல் அண்டிய இளம் கருத்த காலை பொழுதில் நிகழும் விபரீதம் தெரியாத அச்சாலையில் சிரிப்பாக சிரித்தாள் கைவிடப்பட்டதாக. ஓடுபவர்களையும் விரட்டுவதையும் பார்த்தவாறு எழுந்து நின்றாள். பல லட்சம் உயிர் பருகிய கோர அலையின் ஒரு சொட்டு நீர் அவளை தாண்டி நகருக்குள் நுழையவில்லை. பார்த்த நான் சாட்சி. அவளின் கைத்தடியால் இரக்கமற்ற அலையின் தலையில், அவளின் கைத்தடியால் இரக்கமற்ற அலையின் தடியில் அடித்து விடுவாள் என்ற அச்சத்தில் அவை சக்தியற்று திரும்பி இருக்கலாம். அவளும் அதற்கு துணிந்திருந்தாள். அது நீங்கள் பார்த்த யாரோ ஒரு பெண்ணாகவும் இருக்கலாம், ஔவையாகவும் இருக்கலாம். எனக்கு அப்படி காட்சிப்படுத்து. இது பார்த்தவைதான். அவர் கண்டது அப்படியே எழுதியிருக்கிறார்.
நாபிச்சமூர்த்தி எதிர்ப்பாரு, விழுந்து உடைந்த நிலவு என்று எழுதியிருப்பார். நான் நாபிச்சமூர்த்தி கேட்டேன், அப்படின்னா என்ன என்று கேட்டேன். பிச்சமூர்த்தி சொன்னார் என்று, நாங்கள் கல்லூரி மாணவன், கோலமாக இருக்கிற ஒன்றை தரையில் போட்டால் எப்படி உடையும் என்று கேட்டார். இறுக்கமான கோலமாக இருக்கிற ஒன்றை தரையில் போட்டால் எப்படி உடையும் என்று கேட்டார். அப்படின்னு அதுவும் தெரியல. அவர் இரண்டு சமமாக உடையும். இறுக்கமான கோலமாக இருக்கிற ஒன்றை நீங்கள் தரையில் போட்டால் அது சரியான இரண்டு பகுதியாக உடையும். அப்படி சரியான இரண்டு பகுதியாக உடைந்த ஒரு பகுதி நிலவு வானத்தில் இருந்தது, விழுந்து உடைந்த நிலவு. அடுத்த வார்த்தை சொன்னார், அமாவாசைக்கு பிறகான 8வது நாள் நிலவு அப்படி இருக்கும், அது அஷ்டமி நிலவு. எப்போது சரிபாதியாக வெட்டப்பட்ட நிலவை பார்த்தாலும் அது அஷ்டமி நிலவு, 8ஆம் நாள் நிலவு என்று தெரிந்து கொள். விழுந்து உடைந்த நிலவு, வேதனைப்பட்ட இரவு, தாயின் துயருக்கு முச்சந்தி வடிகால், குடக்கூலி ஜன்னிக்கு நடைபாதை மருந்து. நீண்ட கவிதை போகும். அது என்ன தலைப்புனா பார்த்தவை. நான் கண்டதை பார்த்ததை ஒரு கவிஞன் காட்சிப்படுத்துகிறான். வேறு எந்த இலக்கிய வடிவத்தை விடவும் மிக நுட்பமான காட்சிப்படுத்துதலை எளிய சொற்களில், இன்னும் சொல்ல போனால் வேறு சொற்களில் சொல்லிவிட முடியாத நுட்பமான சொற்களில் சொல்லிவிடும் ஆற்றலை கவிதை எப்போதும் தனக்குள் வைத்திருக்கிறது. எனக்கும் அவருக்குமான 30 ஆண்டு கால உறவில் எனக்கு ஒன்று தெரியும், சீனு கவித்துவமானவன், கவிஞன் என்று இப்போது தெரிகிறது. கவித்துவமான உறவு எனக்குள்ளே இருந்தது. ஒரு பத்திரிகையிலே, ஒரு இலக்கிய பத்திரிகையிலே அவர் பணியில் போய் சேர்ந்த நாட்களை எனக்கு தெரியும். நல்ல வேளை அதை விட்டு வெளியேறினார். உண்மையிலேயே இதுதான் சரியான இடம், இதுதான் நிரந்தரமான இடம் என்று கருதுகிற இடங்களை விட்டு விட்டு வெளியேறுகிற தருணங்கள் தான் வாழ்க்கையில் மிக முக்கியமான மாற்றங்களை கொண்டு வருவதாக அமைவதை நான் என் வாழ்க்கையிலும் பார்த்திருக்கிறேன். இது ரொம்ப திருப்தியாக இருக்கிறது, ரொம்ப பாதுகாப்பானதாக இருக்கிறது, எல்லா புறமும் பத்திரமாக இருக்கிறது என்று நம்பி சொகுசுக்கு பழகிவிட்ட ஒரு வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களும் வளர்ச்சியும் நிகழ்வதில்லை. அவைகளை நிராகரித்து விட்டு மேலும் புதிய சவால்களுக்கு, இன்னும் சொல்ல போனால் சாய்மானங்களை தவிர்த்து விட்டு தனியாக நிற்பதற்கான வாழ்க்கையை நீங்கள் தேர்ந்தெடுக்கிற போதெல்லாம் நீங்கள் வெற்றியை நோக்கி போய்விடுவீர்கள். அதற்கு மேலும் நீங்கள் சாய்ந்து கொள்வதற்கு ஒன்று வேண்டுமானால் அது இலக்கியம் தான். நீங்கள் கவிதையின் மீது சாய்ந்து கொள்ளலாம், இலக்கியத்தின் மீது சாய்ந்து கொள்ளலாம், மொழியின் மீது சாய்ந்து கொள்ளலாம். அப்படி மொழியின் மீது, இலக்கியத்தின் மீது சாய்ந்து கொண்டதற்கான அடையாளங்களை இந்த படைப்பு எனக்கு காட்டுகிறது. நீங்கள் பார்க்காத ஒரு கதை, ரொம்ப கொஞ்சம் நீண்ட கவிதை, ஆனால் நீங்கள் கட்டாயம் இந்த கவிதையை கேட்க வேண்டும். ஆமா, புளிய மரங்களை பற்றி உங்கள் எல்லோருக்கும் தெரியும். புளிய மரங்களுக்கு பின்னே எத்தனை கதைகள் இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியும். நான் மதுரையில் பிறந்து வளர்ந்த வீட்டுக்கு பக்கத்துல 2 புளிய மரம் இருந்தது. 2 பிரம்மாண்டமான பெரிய புளிய மரங்கள். புளிய மரங்களில் ஆண் பெண் கிடையாது. ஆனால் அந்த ஊர் நம்பியது, ஒன்று ஆண் புளிய மரம், இன்னொன்று பெண் புளிய மரம். ஆண்களுக்கு பைத்தியம் பிடித்தால் அந்த ஆண் புளிய மரத்தில் ஆணி அடித்து மாலை போட்டு சுற்றுவார்கள். பெண்களுக்கு பைத்தியம் பிடித்தால் பெண் புளிய மரத்தில் ஆணி அடித்து அந்த தலைமுடியை கண்ணும் நலைய வெட்டி செய்வார்கள். இந்த சடங்குகள், அந்த கோரமான சத்தம் எல்லாம் இரவிலே தான் பெரும்பாலும் நடக்கும். நம்பிக்கைகள் வலுத்து மிகுந்திருந்த ஒரு காலத்தில் அந்த மரத்தடி பக்கம் யாருமே போக மாட்டார்கள். ரொம்ப நான் பார்த்த ரொம்ப பயில்வான்கள்லாம் கூட இரவில் வீடு திரும்புகிற போது அப்படியே வந்து அந்த இடம் வருகிற போது அப்படி ஒரு ஹாஃப் ரவுண்டு போட்டு அப்படிதான் வருவாங்க. ஏன்னா அந்த இடத்தில் இருந்து எது வேண்டுமானாலும் புறப்பட்டு வரும் என்ற நம்பிக்கை மனிதர்களுக்கு இருந்தது. ஆனால் உண்மையில் பின்னிரவில் வயிற்று பிழைப்பிற்காக, இருட்டில் தான் தெரிய வேண்டும் என்பதற்காக இள வண்ண உடைகளை அணிந்த வேசைகள் மரத்தடியிலே இருந்து வெளியே கிளம்பி வருகிற போது வேசைகளை பேய்களாக பார்த்து வண்டியோடு கீழே விழுந்த ஆட்கள்லாம் உண்டு. எங்கள் தெருவே நம்பியது அந்த 2 மரத்திலும் பேய்கள் குடியிருப்பதாக. நாங்கள் நண்பர்கள் அந்த மரத்தடியிலே போய் குடியேறினோம்.
நாங்கள் 5-6 பேர். நாங்கள் குடியேறிய பிறகு பேய்கள் வேறு வீட்டுக்கு இடம்பெயர்ந்து போய்விட்டன. ஆனால் இப்படி புளிய மரங்களை பின்னே இருக்கிற கதைகள் தனியாக எழுதலாம். குறிப்பாக காரைக்குடியிலிருந்து புதுக்கோட்டைக்கு போகிற பாதையில் கரெக்டா ஒரு வளைவில், சாலையில் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் ஒரு வளைவில் ஒரு பெரிய புளிய மரம் இருக்கிறது. அந்த சாலை வளைவு கவனமில்லாமல் வண்டி ஓட்டுகிறவர்கள் பெரும்பாலும் மரத்தடியில் மோதி சாகிற ஒரு இடம் அது. இவர்கள் வளைவில் வேகத்தை குறைக்காமல் கவனம் இல்லாமல் ஓடி வந்து மோதி சாகிற அந்த இடத்தில் அந்த புளிய மரம் இருந்தது. புளிய மரம் இருந்த இடத்தில் யாரும் வந்து சாகவில்லை. அதன் நெஞ்சில் மோதிய வாகனம் நொறுங்கி, இதான் கவிதை, அதன் நெஞ்சில் மோதிய வாகனம் நொறுங்கி பெரும்பாலும் பலர் உயிர் தப்பியதே இல்லை. இருபுறமும் அடர்ந்த அதன் சாலைகளில் தூக்கம் பெருக்கெடுக்கிறது வாகன ஓட்டிகளுக்கு. காரணம் புளிய மரங்கள். ஆனால் அது மரங்கள் இல்லை, இரண்டாம் தாரமாக வாக்கப்பட்டவர்கள் தொங்கிய மர்மம் அது மட்டுமே அறியும். நினைவு தப்பிய மூதாட்டிக்கு சுருண்டு படுத்து கிடக்கவும் அது விருந்து நிற்கிறது. யாரும் துணையற்று நடந்து போகிற வயதானவர்கள் படுத்து கிடக்கிற இடங்களாக அந்த புளிய மரங்கள் தான். திண்டுக்கல்லில் கூட்டம் பேசிவிட்டு கூட்டத்திற்கு அழைத்தவர்கள் காசு கொடுக்காமல் காணாமல் போய்விட்ட பிறகு ஒருவேளை நாங்கள் பேசிய பேச்சு கூட காரணமாக இருக்கிறோம். யாருக்கு தெரியும்? கொஞ்சம் அப்பப்போ சுய விசாரணை செய்து கொள்வது நன்மைதான். திண்டுக்கல்லில் இருந்து நடந்து வர நேர்ந்தது. பிரபாகர் தெரியும், நான், மணிவண்ணன், திருமலராஜன் எல்லாருமாக மொத்தமாக நடந்து வந்த போது வள்ளி நடுக தேநீர் குடிப்பதற்கு காசு கூட இல்லாத அந்த 10 பருவத்தில் இருந்த 9 இளைஞர்களுக்கு தாகம் தீர்த்தது புளியம் பிஞ்சுதான். ஆமா, அவைகளை சாப்பிட்டு விட்டு தான் மதுரைக்கு வந்து சேர்ந்தோம். திண்டுக்கல்லில் இருந்து மதுரைக்கு நடைப்பயணம். நினைவு தப்பிய மூதாட்டிக்கு சுருண்டு படுத்து கிடக்கவும் அது விரிந்து நிற்கிறது. தவசிகள் அதை நாடுவதில்லை. தியான விழிப்புக்கு உகந்த இடமில்லை. ஏனென்றால் புளிய மரத்தடியில் போதுமான இரவு நேரங்களில் சுவாசிப்பதற்கான சுத்த காற்று கிடைக்காது. அதான் உண்மை, வேற ஒன்றும் கிடையாது. அதுவும் இந்த கவிதையில வருது. ஆமா, தவசிகள் அதை நாடுவதில்லை. தியான விழிப்புக்கு உயர்ந்த இடமில்லை. ஆயினும் கலப்பையை சாற்றி விட்டு உறங்குபவருக்கு அடர் நிழல் தந்திருக்கிறது. ஏனெனில் அவன் காற்றை நம்பி உறங்குகிறவன் அல்ல, உழைப்பை நம்பி உறங்குகிறவன். காக்கைகள் தன் கூட்டை அங்கு கட்ட அனுமதிக்கிறது. இது அந்த புளிய மரம். ஒரு குஞ்சை கீழே தள்ளி பாசத்தை வேவு பார்க்கிறது. அதன் கரிவழி வாயு அடித்து, ஏன்னா இரவில் புளிய மரங்கள் பெரும் அளவில் கரியமல வாயுவை வெளியேற்றும். அதன் கரிவழி வாயு அடித்து பலகீனன் மாண்ட பழி. கொஞ்சம் மூச்சு பிரச்சனை இருக்கிறவன், கொஞ்சம் முடியாதவன், சரி வேற ஒரு பட்டியல் இருக்குது, அது மேலே பேச முடியாது, அவன் எல்லாம் அங்க படுத்தான செத்துருவான் காலையில் எந்திரிச்சு பார்க்கும்போது. அதன் கரிவழி வாயு அடித்து பலகீனன் மாண்ட பழி மரத்தில் வாழும் உருவம் இல்லாத முனியின் மீது விழுந்தது. பாவம் முனி. குறைப்பிரசவ உயிரினங்களின் சடலங்கள் கட்டிய அதன் தேகத்தில் மாடு ஈண்ட பிறகு இருக்கிற கழிவை, இறந்து போன கன்றுக்குட்டியை பனை ஓலையில் சுருட்டி கட்டி கொண்டு வந்த மரத்துல, தெரியுமா இல்லையா? புளியமரம் பார்த்தா அப்படிதானே? சரி சரி. ஏன்னா நகர வாழ்க்கையோட நாகரிகம் இருக்கு பாருங்க, அது சொல்லி முடியாது. அது யார் எழுதுனது எனக்கு ஞாபகம் இல்லை. மரமேறி பறவை முட்டைகளை திருடி தின்ற காலம் போய் படியேறி காசு பொறுக்கி கொண்டிருக்கிற வாழ்க்கை. அதனால குறைப்பிரசவ உயிரினங்களின் சடலங்கள் கட்டி அதன் தேகத்தில் நாற்றம் இல்லை, நறுமணமும் இல்லை, அதன் செழிப்பில் குறைவில்லை. எவரும் நீரூற்றவில்லை. நான் ரொம்ப அழகு. எவரும் நீரூற்றவில்லை, எப்படியோ வளர்ந்திருக்கிறது. துர் ஆவிகளின் முடியை அதில் அறைவது, பின்பு திரும்பி பார்க்காமல் போவதும் அவளுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அந்த புளிய மரத்துக்கு நாகவிஷ மருத்துவ வடக்கான் விளம்பர தகரத்தை அதன் மர்ம உறுப்பில் நள்ளிரவில் அறைகிறான்.
ஒரு புளிய மரத்தின் கதை. அது நாவல்லாம் எழுதுனா சுந்தரராமசாமி, கவிதைகள் எழுதுனா சீதராமசாமி. இப்படி நிறைய சிறப்பான இடங்கள் இருக்கிறது. ஒரு இரவு உட்கார்ந்து பேசிக்கொள்ளலாம். பெரும்பாலும் கவிதைக்கான விழாக்களில் ஒரு சின்ன கூட்டங்களில் பேசுகிற போது மிகுந்த கட்டுப்பாடுகளோடு பேச வேண்டிய சிரமம் இருக்கிறது. ஏன்னா தமிழர்கள் எது கெட்ட வார்த்தை எது நல்ல வார்த்தை என்று இன்னும் தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். உறுப்புகளின் பெயர்களே கெட்ட வார்த்தைகள் இருக்கிறார்கள். உடல் உறுப்புகளுக்கு வைக்கப்பட்ட பெயர்களை கெட்ட வார்த்தைகள் என்று சொல்கிறார்கள். ஆமா, ஆனால் அது கெட்டது இல்லையா? அது குறிப்பிடும் வார்த்தை கெட்ட வார்த்தை. இதெல்லாம் வந்து ரொம்ப கடுமையான பொது சேர மூட நம்பிக்கைகளில் ஒன்று. ஏன்னா வீட்டுக்குள்ள வரும்போது எப்ப போறீங்கன்னு கேட்டா நல்ல வார்த்தை, அது கெட்ட வார்த்தை தானே. வார்த்தையில நல்ல வார்த்தை கெட்ட வார்த்தையெல்லாம் கிடையாது. உண்மையிலே பல பேர் சொல்கிறார்கள், மேடையில் பேசுவது, இவர் கூட சொல்றாரு, இந்த மாதிரி பேச எவ்வளவு கஷ்டம் தெரியுமா உங்களுக்கு. ஆமா, அறுத்து 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 பேச வேண்டியிருக்கு. கவனிச்சு 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 பேச வேண்டியிருக்கு. ஏதோ ஒரு ஊடகங்கள் வந்ததற்கு பிறகு, புதிய மீடியாக்கள் வந்ததற்கு பிறகுதான் இல்லை, எல்லா காலத்திலையுமே நுனிக்கொம்பர் ஏறினார் அகுதிறந்து தூக்கி உயிர் கிருதி ஆகிவிடும் என்பது மேடையில் பேசுவதற்கு அதுக்கு வேறு வித்தியாசமே கிடையாது. எழுத்து சுகம். ஆமா, எழுதலாம், திருத்தலாம், மாற்றலாம், அடிக்கலாம், எவனுக்கும் படிக்க கொடுக்காமலே வைத்துக் கொள்ளலாம். அல்லது நாம் வெளியிட்ட பிறகு எவனும் படிப்பதில்லை என்று முடிவெடுக்கலாம். எது வேணா நடக்கும். ஆனா இது அப்படி இல்லை. இது சட்டில் சத்தம் கேட்கும். அடுத்த நிமிஷம் பேசிக்கிட்டு இருந்தவருடைய 50 ஆண்டு கால புகழும் போயிடும். என்ன இருந்தாலும் அவர் இப்படி பேசியிருக்க கூடாது. அது மாதிரியான அசௌரியங்கள் இல்லாத ஒரு நாள் உட்கார்ந்து இந்த புத்தகத்தை பற்றி பேசணும், பேசிக்கொள்ளலாம். இந்த உத்தரவாதத்துக்கு நான் எல்லா கவிஞருக்கும் கொடுக்க மாட்டேன். இன்னைக்கே கூட ஒரு நிகழ்ச்சிக்கு போவதற்கான காரணங்களை விடவும் போகாமல் இருப்பதற்கான காரணங்கள் எப்போதுமே அதிகம். அது நான் ஒரு புத்தகமே போடலான்னு இருக்கேன். அதாவது கூப்பிடுறவருடைய மனம் புண்படாமல், அது ரொம்ப முக்கியம். நாகரிகத்தோடு பண்போடு கூப்பிடுறவருடைய மனம் புண்படாமல் நிகழ்ச்சிக்கு வராமல் இருப்பதற்கு 100 காரணங்கள் உங்களுக்குலாம் ரொம்ப பயன்படும். இல்ல, ஆனா நான் ஒருவேளை 100 காரணம் வச்சு ஒரு புத்தகம் போட்டா எஸ்ரா வந்து பெரிய 1000 பக்கத்துக்கிட்டே கூட போட்டுருவாரு. ஏன்னா அவருக்கு 5 வருஷத்துக்கு பிறகு அவர் கலந்துக்கிற முதல் கவிதை கூட்டம் தான். அப்படின்னா அவர் எவ்வளவு கெட்டிக்காரன்னு பார்த்து நான் 5 வருஷத்துல 5-10 கவிதை கூட்டங்களுக்கு போயிருக்கேன். ஆமா, நான் கொஞ்சம் அசடு தான் அந்த விஷயத்துல. எனக்கு பிடிக்கும். ஏன்னா நான் படிச்சுட்டேன்னா எனக்கு பிடிச்சு போச்சுன்னா அதை கொண்டாடணும்னு விரும்புவேன். ஆனா கொண்டாடுறதுல இருக்கிற பெரிய தயக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதை அளவா கொண்டாடணும்னு சொல்றான் பாருங்க தமிழ்ல பொது மேடைகள். ஒரு அப்படி இந்த கவிதை அந்த கணம் படிக்கிறப்போ உண்டாக்குற போது உண்டாக்குற அந்த பரவசத்தை அந்த கணம் மனசுல தோன்ற சொற்களை மேடையில சொல்ல முடியாது. நீங்க ஓடிட்டு எடுத்து நிறுத்திக்கிறீங்களா? உங்களுக்கு புரியுதா? அது நான் சமயங்களை படிச்சுட்டு இருக்கும்போது நல்லா இருந்துச்சுன்னா நீங்க எல்லாரும் அல்லது பலர் கெட்ட வார்த்தை என்று நம்புகிற ஒரு வார்த்தையை சொல்லி புத்தகத்தை டமாரம் கீழே போட்டுருவேன். ஆமா, அடுத்த நிமிஷம் எங்க வீட்டுல கேட்பாங்க, நல்லா இருக்கும் அந்த இடம் அப்படின்னு. அது நல்லா இருக்குறதுக்கான அடையாளம் அது. ஆமா, அப்புறம் கொஞ்சம் நேரம் அந்த புத்தகத்தை அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பேன். இப்படி எழுதிட்டானே, என் கடவுள் உள்வாங்கியதுனால ஒரு கெட்ட வார்த்தை வரும். அது வந்தா தான் வாசிப்பு. நீங்க மேடையில பேசும்போது ரொம்ப கவனமா பேசணும். இன்னைக்கே கூட ரொம்ப கால் வலி. தொடர்ந்து 15 நாள் 20 நாளா பயணம் போறோம்னாலும் கூட இன்னைக்கு ரொம்ப வலி ஜாஸ்தி. இரவெல்லாம் தூக்கமே இல்லை. எனக்குரிய நெருக்கி ஒரு ஊசலாட்டம் வரும்ல, நம்ம சீனு தானே அப்படின்னு. ஏன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் சொன்னா புரிஞ்சுக்கிறவங்க ரொம்ப கம்மி உலகத்துல. ஆமா, நீங்க வந்து இன்னும் சில பேர்லாம் நான் பார்த்திருக்கேன், தொண்டை முழுசா கட்டி புண்ணாகி குரலே வராம இருக்கும்.
வந்துருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அங்க வந்து என்னையா செய்ய போறேன், இதையே அங்க செஞ்சு காமிங்க அப்படிமா. வாங்க தோழ, அதுல ஒரு பாசமும் ஒரு கண்டிப்பும் இருக்கு. வாங்க தோழ. இன்னும் கூட ஒரு தோழர் சொன்னாரு, உங்க பேர் சொல்லி 5 ஸ்பான்சர் வாங்கிட்டோம். அவன் தலைக்கு 10,000 ரூபாய் கொடுத்துருக்கான். என்ன நீ வரலன்னா 5 பேரும் அந்த காசை திரும்ப கேட்பான். ஒண்ணு பண்ணுங்க, நீங்க வராதீங்க, 50,000 ரூபாய் அனுப்பிடுங்க. மேடையில வந்து பேசுங்க, அடுத்த முறை பேச அப்படின்னு சொல்லிட்டு போயிருங்க. அப்படி சொல்லியிருக்கலாம். நான் மிகையெல்லாம் சொல்லலை. நான் என்னோட 50 ஆண்டு கால மேடை அனுபவங்களை நான் புத்தகமா எழுதுறேன்னு வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டின் ஆகச்சிறந்த நகைச்சுவை புத்தகம் உங்களுக்கு கிடைக்கும். ஆமா, ஒரு ஊர்ல எல்லாம் காலையில 4 மணி ஒருத்தன் கிடையாது கேட்கறதுக்கு. மைக்செட்டுக்காரன் தூங்குறான். முன்னால உட்காந்துருக்க ஒரு 25-30 பேர் தான் முடிச்சிருந்தாங்க. எனக்கு முன்னால பேசுனது அவங்களை பூரா வீழ்த்திட்டாரு. ஆமா, சங்ககால போர்க்களம் மாதிரி இருக்கு. நான் மேல போய் நிக்கிறேன், ஒருத்தர் இல்ல பாத்துக்கேன். எல்லாம் அப்படியே சிதறுண்டு செத்து கிடக்குறாங்க. ஒரு யூனிஃபார்மா படுத்திருந்தாங்கன்னா கூட ஒரு விபத்துக்கு பிறகு நம்ம நினைக்கலாம். ஆளாவது ஒரு திசையில படுத்து தூங்குறாங்க. ஒரு சங்ககால போர்க்களம் மாதிரியே இருக்கு. நம்ம அதுக்காக பேசுறதை விட்ட முடியுமா? மன உறுதியோட மேடையில ஏறி போய் நின்று நான் மரணத்தை பற்றி சிந்திக்கிறேன் 4 மணிக்கு காலையில பேசிட்டு இருக்கேன். ஆமா, அப்புறம் நம்ம சத்தம் விடுவோம்ல, எப்படி ஒரு 4 பேராவது எழுப்பி விட்டுறணும்னு. அவன் மிரண்டு போய் சத்தம் பொறுக்க மாட்டாம இருந்தாலும் வந்து நம்ம இருக்கு. இதுதான் நம்மளால சொல்லுவாங்க. காலை 4 மணிக்கு அவர் பேசுகிற போது கூட மக்கள் விழித்திருந்து சத்தம் பொறுக்காம எந்திரிச்சிருப்பாங்க. ஆமா, அது 4 பேரும் முடிச்சு அப்படியே ஏதோ பண்றாரு என்பது. ஒருத்தன் பால் வாங்க வந்தான், ஒரு பையன். காலங்காலத்துல மணி 4 ஆயிடுச்சு. பால் வாங்க வந்து நின்று என் பேச்ச கேட்க ஆரம்பிச்சா, ரசிக்க ஆரம்பிச்சுட்டான். அவ்வளவு பெரிய இடத்துல ஒரு ரசிகனுமே கிடையாது. ஒருத்தன் கிடைச்சானா நம்ம சும்மா இருக்குமா? நமக்கு டெம்போ எப்படி ஏறும்? அவன் அப்படிங்கிறான். நமக்கு ஒரு ஆள் போதாது, இன்னும் நானும் அவனும் வந்து காதலர்கள் ஆயிட்டோம். அவன் ரசிக்கிறான், நான் பேசுறேன், ரசிக்கிறான், நான் பேசுறேன், அப்படியே கல்லன்னு போயிட்டே இருக்கு. அவன் பிரமாதமா பேசிட்டே இருக்கான். ஒரு 20 நிமிஷம் இருக்கு. அவனுக்கு பின்னால ஒரு ஆள் வந்தார். எனக்கு மகிழ்ச்சி வந்துருச்சு. 2வதா ஒரு ஆள் கேட்க வர்றாரு அப்படின்னு. வந்தவர் நின்றுகிட்டு இருந்தவனை வச்சாலும் முதுகுல ஒரு அடி. பால் வாங்கிட்டு சொன்னா வாய் பார்த்துட்டு நிக்கிறது. அவன் தான் வேலை இல்லாம பேசிட்டு உனக்கு எங்கடா போச்சு அப்படின்னு விரட்டிட்டு போயிட்டான். பார்த்துக்கங்க, வருவதற்கு 100 காரணங்களும் வராமல் இருப்பதற்கு 1000 காரணங்களும் உண்டுமா உண்டு. கூட யோசிச்சேன். சொன்னா சரி புரிஞ்சுக்குவாரு. அவன் இந்த கவிதையை ஏற்கனவே படிச்சிருந்ததுனால எப்படினாலும் வந்துடணும்னு முடிவு பண்ணிட்டேன். ஒரு படைப்பு வர வைக்குது. ஒரு குறைந்தபட்ச மதிப்பளிப்பது என்பது எல்லாருக்குமே பயன்படுது. ஒரு குறைந்தபட்ச மதிப்பளிப்பு என்பது நம் அலைபேசியை 5வது முயற்சிகளாவது எடுப்பது. முன்கூட்டியே சந்திப்பின் தேதியின் மாற்றத்தை சொல்லாதிருப்பது. நள்ளிரவில் அகாலத்தில் காலை நிகழ்வுக்கான மாற்றத்தை குறுஞ்செய்தியில் சொல்வது அல்லது ஒட்டுமொத்தமாக நிகழ்வின் வெறும் பந்தலில் அறிய விடுவது. இல்லை என்ற சொல்லை பிரயோகிக்காமல் நம்பிக்கையின் கதகதப்பில் எப்போதும் வைத்திருப்பது. நம்மால் பயனடைய போகிறவரோ அல்லது பயனடைந்த பலனில் மிதப்பவரோ நம்மை அவரை பின்தொடர்த்து வைக்கும் தந்திரத்தில் கெட்டிக்காரராக இருப்பது. நம்மிடம் பெற்ற ஊதியத்தை சபையில் மறைப்பது. நமக்கென தியாகம் புரிந்தது போல் உதடு சொலிப்பது. நம்மால் அறியப்பட்டோரின் மரங்களில் ஊஞ்சல் கட்டி அமர்ந்து ஆடி நம் நெஞ்சின் நேரே கால் நீட்டுவது. ஒரு குறைந்த மதிப்பளிப்பு என்பது ஒரு மனிதனை ஏமாற்றிய பணத்தை பாதியாவது அவன் பிள்ளைகளிடம் தருவது. அகங்காரம் அது எனக்கு இல்லை. அதனால் இந்த நிகழ்வில் வர வேண்டும். எனக்கும் சீனுவுக்குமான அல்லது அவனுக்கும் எனக்குமான மாமனிதன் இயக்குனர் இன்னும் நிறைய படங்களை செய்ய போகிறார். நாங்கள் இணைந்து பணியாற்றுவோம். வாழ்க்கையில் படைப்பு ரீதியாக, தொழில் ரீதியாக வேறு வேறு உயரங்களுக்கு மனிதர்கள் போவோம். ஏற்ற இறக்கங்கள் இருக்கும், அது வேறு.
அது எல்லாருக்கும் நிகழும். ஆனால் எல்லா கணத்திலும் எல்லா காலத்திலும் அந்த முதல் சந்திப்பின் போது பற்றி கொண்ட விரல்களுக்கு இடையான வெப்பத்தை பத்திரமாக வைத்திருக்கிறது. அதுதான் விலை மதிப்பற்றது. நட்பில் ரொம்ப முக்கியமான விஷயமாக நான் எப்போதும் கருதுவது, நீங்கள் நண்பர்களை பாராட்டி பேசாமல் இருந்தால் கூட பரவாயில்லை. இன்னும் சொல்ல போனால் நல்ல நண்பர்கள் பேசிக்கொள்வது என்று ஒரு அரபு பழமொழி சொல்கிறது. புறம் பேசாமல் இருப்பது, புறம் பேசுவது கூட பிழை இல்லை. நிறைய பேருக்கு ஆச்சரியமாக இருக்கும். நீங்கள் இல்லாத ஒரு சபையில் உங்களை பற்றி நான் பேசலாம், அது புறம் பேசுவது தான். புறம்பாகத்தான் பேசக்கூடாது. புறம் பேசலாம். புறம் பேசுவது என்பது இல்லாத போது பேசுவது, புறம்பாக பேசுவது என்பது இல்லாததை பேசுவது. அந்த ரெண்டுக்குமான வேறுபாடு தான் மெல்லிய வேறுபாடு, மிகப்பெரிய வேறுபாடு. அதை பலர் தவற விட்டு விடுகிறார்கள். அக்கறையின் பெயரோ அல்லது கூடுதல் அக்கறையின் பேரிலோ அல்லது பகைமையின் பேரிலோ ஏதோ ஏதோ ஒரு காரணம் பற்றி அல்லது தீராத மனநோய் கருதியோ எதனாலேயோ மனிதர்களுக்கு எதிராக பேசுவதை நான் பார்க்கிறேன். நான் என்னிடத்தில் யாராவது அப்படி எப்போது பேச துவங்கினாலும் அடுத்த கணம் நான் சொல்கிற முதல் நிபந்தனை, நீ யாரை பற்றி பேசுகிறாயோ அவரை அழைத்து வந்து விடு, அல்லது அவரும் இருக்கிற இடத்தில் நாம் பேசலாம். தொலைபேசி வசதி வந்து விட்டது, ஒரு கான்ஃபரன்ஸ் போடு, அவரும் கேட்கட்டும். ஏனென்றால் நீ சொல்வதனால் அவர் திருந்துவார் என்றால், நீ சொல்வதனால் அவர் மாறுவார் என்றால், அவர் மாறுவதற்கும் திருந்துவதற்குமான செய்திகளுக்காகத்தான் நீ இவ்வளவு அக்கறையோடு உழைக்கிறாய் என்பது உண்மையானால் அதை அவர் தெரிந்து கொள்ளட்டுமே என்ற கணத்தில் அந்த பேச்சுவார்த்தையை முற்றுவிடும். அதற்கு பிறகு அவர்கள் நம்மை முற்றாக நீங்குவார்கள். அப்படி நீங்குவது நமக்கு மிகுந்த பயன் தரும். அது 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 பிழையானதே இல்லை. அது இன்னும் நான் நுட்பமாக இந்த அரங்கில் குடியிருக்கிறவர்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அது மாதிரியான உரையாடல்களை தவிர்ப்பது நாம் மிகுந்த கவனமுடையவர்களாக இருக்க வேண்டும். கவிதை இலக்கியத்திற்காக மட்டும் நாம் சந்தித்து விடக்கூடாது. ஆமா, 29 வயசு 30 வயது ஆன ஒருவனை பார்த்து கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்பது என்பது எவ்வளவு காயப்படுத்துகிற சொல் என்று பலருக்கு தெரிவதில்லை. திருமணமாகி 4 ஆண்டு 5 ஆண்டு காலத்துக்கு பிறகு தனக்கு குழந்தை பிறந்த செய்தியை அவன் சொல்லட்டுமே, அவன் சொல்லட்டுமே. உனக்கு என்ன நின்ன மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கிறாய், இல்ல அவன் பிள்ளைக்கு நீ சோறு போட போகிறாயா, வளர்க்க போகிறாய், ஆளாக போற, அப்புறம் ஏதாவது புழுப்பூச்சி இருக்கா என்று கேட்பது, அது ஆதரவாக கேட்பது போல ஒரு தோற்றம் இருக்கிறது. ஆனால் இல்லை. நான் ஒரு அனுபவம், நான் சாதாரணமாக சொல்லவில்லை, நான் பெயர் குறிப்பிட விரும்பவில்லை. ஆனால் அந்த சம்பவத்தில் சீனு இருந்தார் என்னோடு. நான் ஒரு பையனை சந்தித்தேன். சந்திப்பில் சீனுவும் கூட இருந்தார். உங்களுக்கு ஞாபகம் இருக்கு, ஒரு தேநீ கடை அந்த பையனை நாங்கள் சந்தித்தோம். நான் சந்தித்த மாத்திரத்தில் அந்த பையனை கேட்டேன், தம்பி எந்த ஊரு, ஏதாவது தப்பு இருக்கா அதுல? ஒரு உரையாடலை துவங்குவதற்கு ஒரு புள்ளி வேணும் இல்லையா? தம்பி எந்த ஊரு, தம்பி பேர் என்ன, இதானே இப்படி ஏதாவது ஒண்ணுதானே கேட்போம். நான் கேட்கறது இல்லை, கல்யாணம் ஆயிடுச்சா, பிள்ளை பிறந்துருச்சா, அப்பா அம்மா இருக்காங்களா இல்லையா, இதெல்லாம் கேட்கவே கூடாது. ஏன்னா அந்த சொற்கள் அவரை எப்படி காயப்படுத்தி விடும் என்று நமக்கு தெரியாது. காயப்படுதாத சொற்களை தான் பேச வேண்டும் என்ற நம்பிக்கையில் நான் அந்த பையனை பார்த்து கேட்டேன், தம்பி எந்த ஊரு அப்படின்னு. அவன் இப்படின்ட்டு போயிட்டான். அவன் கவனிக்கலாம் நினைச்சு நான் எவ்வளவு நல்லா பாருங்க. திரும்ப மறுபடியும் கிட்ட போய் தோழ தொட்டு எந்த ஊரியா அப்படின்னாங்க. அப்படின்னா நான் சீனிட்ட வந்து கேட்டேன், என்னையா அவன் உன் ஃப்ரெண்டுன்னு சொல்ற? ஆமா, என்ன விஷயம் அப்படின்னு. எந்த ஊருன்னு கேட்டா மூஞ்சியை திருப்பிட்டு போறான் அப்படின்னா. அப்படி தோல்ல கை போட்டு கையை பிடிச்சி இழுத்து அப்படியே ஒரு 5 அடி நடந்து போயிட்டு சீனை என்கிட்ட சொன்னான். ஞாபகம் தெரியல எனக்கு, ஞாபகம் இருக்கு. சீனை என்கிட்ட சொன்னான், அவங்க அம்மா கிடையாது, அப்பா கிடையாது, அவன் 5 அனாதை ஆசிரமத்துல வளர்ந்தவன். ஒவ்வொரு பருவத்திலையும் ஒரு அனாதை ஆசிரமத்துல வளர்ந்தவன். அவங்ககிட்ட நீ எந்த ஊர்னு கேட்டா அவன் என்ன சொல்லுவான் அப்படின்னு சொன்னான். அப்படியே நடு ரோட்ல பெரிய கண்ணீர்னால நடக்கவே முடியல. வேகமா திரும்ப விறுவிறுன்னு வந்தேன். அவனோட வயதுல ரொம்ப சின்ன பையன். ஆமா, அது பொதுவிடமாக இருந்தால்தான் என்ன, ஏறக்குறைய என் உயரத்தை பாதிக்கு மடக்கி
அவன் கைகளை பிடித்துக் கொண்டு அவன் தோளை கை போட்டு பக்கத்தில் அழைச்சிட்டு, இனிமே எவனாவது உன்னை பார்த்து நீ எந்த ஊர்னு கேட்டான்னு வச்சுக்க அப்படின்னு அவன் மகிழ்ச்சியா என்னை பார்த்தான். ஏன்னா அவனுக்கு ஒரு சின்ன ஒரு வெளிச்சம் கிடைச்சு. எவனாவது பார்த்து நீ எந்த ஊர்னு உன்னை கேட்டான்னு வச்சுக்க என்ன சொல்ல அப்படிங்கிற மாதிரி அவன் என்ன கேட்டான். நான் அடுத்த நிமிஷம் சொன்னேன், மதுரைன்னு சொல்லு. ஏன் ஒரு மதுரை? மதுரை உனக்கு யாரை தெரியும்னு கேட்டான்னு வச்சுக்க. நான் அடுத்த கேள்வி அதான் கேட்பாங்க. நம்ம ஊர்ல என் பேர் சொல்லு, அண்ணன் ஊர் சொல்லு. அது அது நான் வந்து என் ஊருன்னு சொல்லு, என் அண்ணன் ஊருன்னு சொல்லுன்னு சொன்னதெல்லாம் ஆறுதலான வார்த்தைகளை போல் காட்சி அளிக்கலாம். உண்மையில் உள்ளடக்கத்தில் அதை அவனிடத்தில் நான் வளைந்து கால்களில் விழுந்து மன்னிப்பு கோரிய வார்த்தைகள். சொல் வந்து அவ்வளவு. இந்த தொகுப்புல சொல் ஒரு கவிதை இருக்கு, நான் சொல்லி முடிச்சுட்டு விடைபெற்றுக் கொள்கிறேன். சொல் அப்படின்னு இருக்கிறது. அவ்வளவுதான். அந்த கவிதையோட தலைப்பே சொல்தான். வாக்கு. வாக்கு. சொல் என்பதுதான் நிறைவேற்ற தவித்தலையும், சொல் என்பதுதான் நிறைவேற்ற தவித்தலையும் இல்லாதானின் வாக்காகவும். எப்படியெல்லாம் சொல் உருபெறுதுன்னு பாருங்க. சொல் என்பதுதான் நிறைவேற்ற தவித்தலையும் இல்லாதானின் வாக்காகவும், சொல் என்பதுதான் நெஞ்சுக்கடியில் ஒளி நிறைப்பதாகவும், சொல் என்பதுதான் கயிற்றில் தொங்கியவளுக்கு தாங்க முடியாத தருணமதின் விபரீத ஊக்கமாகவும், சொல் என்பதுதான் ஆத்திரத்தில் அவன் சிறையின் வேப்பமர நிழலில் புகைப்பதாகவும், சொல் என்பதுதான் விரல் பற்றி தன்னுடலை அவள் நம்பி தந்தமையாகவும், சொல் என்பதுதான் கருவேலங்காட்டில் மஞ்சள் விதைகளை மிதித்து நிழல் இருளுக்குள் தப்பி ஓடிய விசாரணை கைதியாகவும், சொல் என்பதுதான் பாவ மன்னிப்பாகவும், சொல் என்பதுதான் விவரிக்க முடியா காலம் தரும் தண்டனையாகவும், சொல் என்பதுதான் விம்ம வைக்கும் கருணையாகவும், சொல் என்பதுதான் நினைவின் ஈரப்பாதையில் ஓடும் பால்யத்தின் கால்களாகவும், சொல் என்பதுதான் விம்ம வைக்கும் கருணையாகவும், சொல் என்பதுதான் நினைவின் ஈரப்பாதையில் ஓடும் பால்யத்தின் கால்களாகவும், சொல் என்பதுதான் ஓசையுடைய அன்பாகவும், சொல் என்பதுதான் மதுவின் செம்மைமிக்க போதையாகும். நன்றி.